உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். எரேமியா 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் அறியாத, உங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். அது தகுதிக்கு மிஞ்சினதா இருக்கலாம், நீங்கள் எதிர்பாராத காரியமா இருக்கலாம், உங்களுடைய சிந்தனைக்கு எட்டாததா இருக்கலாம், உங்களுடைய மனசுல தோன்றாததா இருக்கலாம். அத உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் அநேக நாட்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்ததான அந்த ஜெபம், அந்த விண்ணப்பம், அந்த மன்றாட்டு, அந்த அழுகை வீணாய் போகாதபடிக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அறியாததும் எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். வேலைக்காக நீங்கள் நிறைய பேரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனா கர்த்தர் அந்த இடத்துல உங்களை வேலையில ஆண்டவர் உட்கார வைக்க போகிறார். அறியாதது, உங்களுடைய இருதயத்துல தோன்றாத, உங்களுடைய மனசுல கிரகிக்க முடியாத அந்த வேலைய கர்த்தர் அந்த கம்பெனியில கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் தரப்போகிறார். அந்த உயர்வு உங்க கூட இருக்கிற மனுஷர்கள் திறமை உள்ளவர்களா இருக்கலாம், படித்தவர்களா இருக்கலாம், அனுபவசாலிகளா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா வயது முதிர்ந்தவர்களாயும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உயர்வை தந்து அறியாததும் எட்டாததுமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாய் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகா பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். உங்களுக்குத்தான் அது கிடைக்க போகிறது. நீங்க நினைக்கலாம், எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை அப்படி நீங்க நினைக்கலாம். அப்படி அல்ல. கர்த்தர் உங்களைத்தான் தீர்மானித்து வைத்திருக்கிறார், உங்களைத்தான் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்குத்தான் அறியாத எட்டாத காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற இந்த மகத்தான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அறியாத எட்டாத காரியம் ஆண்டவரே இருதயத்துல தோன்றவே இல்லை, என் மனசுல நான் நினைக்கவே இல்லை, என் தகுதிக்கு இது மிஞ்சினது, ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க என்று சொல்லி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அறியாத எட்டாத காரியங்களை நீர் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு, உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, இன்னும் அநேக காரியத்துல அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.